ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தூர் கோயிலுக்கு தான் போனா பார்த்துக்கங்க. இப்போ வந்துடுவா. வேண்டுதலே அதான் நிறைவேற்றிட்டு வரேன்னு போனா. கல்யாணம் நடந்ததுன்னா இந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறேன்னு வேண்டியிருந்தா போலுக்கு. அதான் பக்கத்து ஊர் கோயிலுக்கு போனா. பக்கத்து கோயிலுக்கு போனா சரிதான். ஆனால் நாங்கள் வந்தே 4 மணி நேரம் ஆகுதே. எந்த ஊர்னு சொல்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு ஆளை விட்டு பார்த்துட்டேனே, ஆளை காணுமே. அவன் நடந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன், வேற ஊர் வழியா. வேண்டுதல்லாம் முடிஞ்சிட்டு வேற ஊர் வழியா நடந்து வந்துட்டு இருக்கா. அது 2-3 ஊர் இருக்கு. அதை எந்த ஊர் வழியா வாரான்னு தெரியல. பரவாயில்ல, என்கிட்ட வண்டி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். எந்த ஒரு கோயிலுக்குன்னு சொல்லுங்க. களக்காட்டு கோயிலுக்கு போனா, பெரிய கோயிலுக்கு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, நாளைக்கு இப்படிதான். அவன் எங்கேயாவது போவா, நீ தேடி அலைஞ்சுக்கிட்டே இரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லட்சணத்துல இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைல வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கணும். இப்படி பக்கத்தூர் கோயிலுக்கு அனுப்புனாவலாம் பொம்பளை பிள்ளைய. அதுவும் ஒருத்தருக்கு பேசி முடிச்ச பிள்ளைய பக்கத்தூருக்கு அனுப்புனாவலாம். எப்படி வளர்த்துருப்பாவனே பாத்துக்க. அதெல்லாம் நான் வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்ப மாட்டேன். கல்யாணம் முடிவாயிட்ட, வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரேன்னு சொன்னா. கல்யாண விஷயம், வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்து போய் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் அனுப்பி வச்சேன். அனுப்பி வச்சு சரிதான். கூட ஒரு பெரிய ஆளு பொண்ணு உங்களுக்கு தெரியாது. நீங்க பெரிய மனுஷி தானே, அறி வேண்டாம் உங்களுக்கு. அக்கா சரி விடு. இது என்ன பழக்கம்? வயசுக்கு அந்த பிள்ளைய தனியா பக்கத்து ஊருக்கு அனுப்பியிருக்காவ. அப்ப இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏகப்பட்ட நேரம் போயிருக்கான்னு அர்த்தம். ஐயா அப்படிலாம் இல்லம்மா, அங்கதானே படிச்சா, தெரிஞ்ச இடம் தான். அதனால தான் தைரியமா அனுப்புனேன். சொல்றாங்கல்ல, சரி விடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டது எதுவுமே சரியா படல. இந்த ஊர்ல தான் இந்த பொண்ணு எடுக்கணுமான்னு கேட்கேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, எதுவும் பேசிட்டு இருக்காரு. அவ அழகுல வாங்கிட்ட. என்ன நீ போங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் அழகா பெத்து வச்சுட்டா போதும் போலுக்கு. எப்பேற்பட்ட இடத்துலயும் முடிச்சிடலாம். போகும்போதே சொன்னேன் சீக்கிரம் வந்துருன்னு. என் பேச்ச கேட்கவே மாட்டேங்க. விளையாட்டு குத்தி ரொம்ப இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கோட்டைக்குள்ள வந்து நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து என் தம்பியா தன் போட வந்திருப்பான். அவன் இல்ல, அவன் அனுப்புனவனுக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இருக்கக்கூடாது. கதைய முடிச்சிரு. அவனை மட்டும் இல்ல, அவன் வம்சத்தையே தட்டி தூக்கணும். அப்பதான் இனிமேல் எவனாவது நம்ம மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். எவ்வளவு தைரியம் என் தம்பியா போடுறதுக்கு. முடிச்சிருவானே. இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்க போறது திருவிழா. ஒரு வேட்டை எப்படி இருக்குன்னு. எவ்வளவு தைரியம் அவனுக்கு இருக்கணும். அவன் நெஞ்சே எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பிய போட வந்திருப்பான். உங்களை வீர சோரனை வளர்த்தவன்னா நான் சொல்றேன், அவன் உடம்புல ஒரு துண்டு எலும்பு கூட இருக்க கூடாது. யார் தம்பிய எவன் போடுறது? அவனை கருவாடாக்கி தெருல போடுங்க. இதுக்கப்புறம் என் தம்பி மேல கை வைக்கிறதுக்கு அவன் பயப்படணும். 4 சிங்கக்குட்டி மாதிரி உங்களை எதுல வச்சிருக்கேன்? என் தம்பியை போட வந்திருக்கான். முடிச்சிட்டு வந்து பேசுறேன்க்கா. இங்க பாரு, நம்ம தம்பிய ஒரு பொண்ணு காப்பாத்தி இருக்கா. அந்த பொண்ணு மட்டும் வரலனா, ஏய், ஒரு பொண்ணு காப்பாத்தி என் தம்பி உயிரோட இருக்காம்ல. இங்க பாரு, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, அவளுக்கு நம்ம சொத்துல பாதி போயிட்டாலும் பரவாயில்ல. அவ கேட்டதெல்லாம் அவளுக்கு கொடுங்க. அவ நம்ம ஆஸ்தியே கேட்டாலும் கொடுங்க. அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் கொடுப்போம்க்கா. தம்பி மேல விழ வேண்டிய வெட்ட அந்த பொண்ணு வாங்கியிருக்கா. கிட்டத்தட்ட உசுர கொடுத்த மாதிரி. உசுர கொடுத்தவளுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். அவ நம்ம ஆஸ்தியில எதை கேட்டாலும் கொடுங்க. சரிக்கா. அந்த பொண்ணு உசுருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி அவதான் நம்ம தம்பியை காப்பாத்துறானே, எவனுக்கும் தெரியக்கூடாது. ஒரு பொட்டச்சி காப்பாத்துறானே, இந்த பரம்பரையில எவனுக்கும் தெரியக்கூடாது. அந்த பொண்ணு உயிரை கொடுக்கலாம் வரல. அண்ணனை வெட்ட போறத முன்னாடியே பாத்துருக்கா. சைகை கொடுக்க வந்தவதான் உள்ள வந்து மாட்டிக்கிட்டா. அவன் தம்பி இன்னொரு சொல்லி முடிச்சிட்டு இருந்திருக்கான். அதை இவன் கவனிக்கல. என் தம்பி வீரன்டா, வீராதி வீர. சரி, அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. சரிக்கா. டிரைவர் வண்டியடே. மாமா, சின்ன மாமா கொன்னு ஆகலையே. ஆகல. மாமா எப்படி இருக்காரு? அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் ஒரு பொண்ணு காப்பாத்திட்டால. அந்த பொண்ணு ஏன் காப்பாத்துனா? அந்த பொண்ணு யாரு? தெரியாமா? அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. கோயிலுக்கு வந்திருப்பா பொண்ணுக்கு. பாத்துருக்கா, வந்து உள்ள வந்து தலையை கொடுத்துட்டான். கழுத்துல விட்டு. அந்த பொண்ணு வரலன்னா நிச்சயமா அண்ணன் மேல விட்டு விழுந்திருக்கும். சரி, ஒன்னும் ஆகாது, நீ உள்ள போ. இல்ல மாமா, நானும் வரட்டா? இல்லமா, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் போய் பார்க்க போறோம். நீ வேண்டாம். டிரைவர் வண்டியடே. மாமா, மாமா கொன்னு இல்லல. ஓட்டே இல்ல.
எவ்வளவு கியூட்டா இருக்கா ஏற்க பொண்ணு. நீ உள்ள போ. இருக்கட்டும் மாமா. மாமா சின்ன மாமாக்கு எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாது. அது சரி நீ உள்ள போ. மாமா நான் சின்ன மாமா பார்க்க வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ உள்ள போ. இல்ல மாமா நான் வந்து பார்க்கறேனே. நான் சொல்றேன்ல நீ உள்ள போ. மாமா உனக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சின்ன மாமாக்கு எதுவும் ஆகாதுல்ல? இல்ல நான் உனக்கு வரும்போது தங்க நெக்லஸ் வாங்கிட்டு வரட்டா? வயிறு நெக்லஸ் வேணுமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல ஏதாவது வேணும்னா சொல்லு. இல்ல மாமா வேண்டாம். சரி 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 நான் போயிட்டு வரேனா? சரிங்க மாமா. மாமா சின்ன மாமாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி. ஐயோ இந்த ரவுடி பையன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, என்ன உயிரோட விடுவானுங்களான்னு தெரியலையே. இவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியும்னு சொல்லுவேன். இவனை போட்டு தள்ளுடா. என் குடும்ப அந்தஸ்து, என் மானம், என் மரியாதை, என் குடும்ப வாரிசைய காப்பாத்திருக்கு. அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையா? சார் சத்தியமா சொல்றேன் சார், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு நான் போகணும்னு அழுதுகிட்டே இருந்தது. நான் பேண்டேஜ் தான் சார் போட்டுட்டு இருந்தேன். கழுத்துல சரியான வெட்டு சார். வெட்டின அருவா, துரு பிடிச்ச அருவா. அந்த பொண்ணுக்கு சீலு கீழு வச்சுட்டுனா பெரிய ஆபத்தா போயிடும். அந்த பொண்ணு உசுருக்கே ஆபத்து. அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு போயிட்டு சார். அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காது, நீ இருக்க மாட்ட. எனக்கு தெரியாது அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் இன்னத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கணும். சார் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சார். சரியான காயம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு. அந்த பொண்ணு எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க, நான் போகணும்னு அழுதுகிட்டே இருந்தேன் சார். அவ கூட இருந்த புள்ளையிலே உங்க வீட்டுல சந்தேகப்படுவாங்க, மாப்பிள்ளாட்கள் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சார். மாப்பிள்ளை அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தது. ஆமா சார், மிஞ்சி போனா 18 வயசு கூட ஆயிருக்காது. ரொம்ப சின்ன பொண்ணு தான் சார். ஆனா சுத்தி இருக்க பிள்ளைங்க பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சேன். மாப்பிள்ளாட்கள் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த பிள்ளைங்க ரொம்ப நடுங்கி போயிருந்தது. அந்த புள்ள காயத்தை விட அந்த புள்ள உள்ளுக்குள்ள பயம் தான் சார் அதிகமா இருந்தது. அந்த பொண்ணு காயத்துக்காகலாம் அழல, அவங்க அம்மா அடிப்பாங்கன்னு தான் அழுதுட்டு இருந்தது. நான் எவ்வளவோ சொன்னேன் சார், ஆனா அந்த பிள்ளைங்க தப்பிச்சு போயிருக்காங்க சார். அந்த அளவுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல பாதுகாப்பு இருக்கு. பேஷண்ட கூட கவனிக்க முடியலனா இல்ல எதுக்கு ஆஸ்பத்திரி நடத்துற? தம்பி இவனை போடு. ஐயோ சார் சத்தியமா சொல்றேன் சார். இப்ப என்ன அந்த புள்ளை நான் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதானே சார்? அந்த புள்ள உசுருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே சார் நான் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துறேன் சார். இந்த ஏரியா தான் சார் எங்கேயாவது இருக்கும், நான் கண்டுபிடிச்சதான் சார். என்னை விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க சார். அந்த பொண்ணை ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, ஹாஸ்பிட்டலு புகையா போயிடும். உலகம் மகா ரவுடி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, இவனை பத்தி தெரிஞ்சு நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ இவனுக்கிட்ட இவரக்கவே இருக்காத சார். நான் கண்டுபிடிக்கிறேன் சார், ஒரு மணி நேரத்துல முடியுமான்னு தெரியல. ஒரு மணி நேரத்துல முடியாதா? வெட்டு காயம் பட்டிருக்கு, அதுவும் துரு பிடிச்ச அருவாளை வச்சு அந்த புள்ள உடம்பு எடுத்துட்டாவோ. விஷ உடம்பு முழுக்க பாரிவிட்டுனா அந்த புள்ள செத்து போயிடும். என் குடும்பத்துக்காக உசிரியை கொடுக்க வந்திருக்கு. எனக்கு தெரியாது அந்த புள்ள ஒரு மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். இல்ல அடுத்த 5வது நிமிஷம் ஹாஸ்பிட்டலு புகையா போயிடும். கண்டுபிடிக்கிறேன் சார் கண்டுபிடிக்கிறேன் சார். இறக்கம் கட்டுங்க சார், இறக்கம் கட்டுங்க சார். தம்பி இந்த டாக்டர் நம்ம பிரோஜனம் கிடையாது. நம்ம ஆட்களெல்லாம் இறக்கு. அந்த பொண்ணு எங்க போனாலும் சரி, அந்த பொண்ணு இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மணி வந்திருக்கணும். காயப்பட்டிருக்கதே துரு பிடிச்ச அருவாளால. ஆஹா, நம்ம குடும்பத்துக்காக ஒரு பொண்ணு உசுர கொடுத்ததா இருக்கக்கூடாது. அது நமக்கு அசிங்கம். காப்பாத்தி பறிக்க விட்டுரு. ஓ அக்கா ரொம்ப கோத்துல இருக்கான். அவன் இன்னொருத்தன் கதையை முடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒருத்த பின்னாடி வருவானு எப்படி அவனுக்கு தெரியும்? என்னாச்சுன்னு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கா என்ன? அந்த பொண்ணு இங்க தப்பிச்சு போயிட்டாளா? தப்பிச்சு போனா கூட பிரச்சனை இல்லடா. வெட்டுக்காயம் பழமப்பட்டிருக்கு, அதுவும் துரு பிடிச்ச அருவா. தம்பிக்கு மட்டும் விஷயம் போச்சதே நம்ம தலையில எடுத்துருவான். தம்பி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போனா அந்த பொண்ணு உசுருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. காயம் இருந்த இடமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். இப்ப அந்த பொண்ணு காயத்தோட தப்பிச்சு போயிருக்கு. நான் இப்பதான் அமெரிக்கால இருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் வர வச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா. அண்ணா அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்கிட்ட பதில் சொல்ற அளவுக்கு நமக்கும் தைரியம் பத்தாது. அவன்கிட்ட இதை யார் சொல்ல போறா அதான் தெரியல. நாம அதை அவன் சொல்ற அளவுக்கு அவன் நமக்கு டயத்தை கொடுக்க மாட்டான். அதுக்கு நம்ம தலையே எடுத்துருவான். சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வழிய பாருங்க. ஏதோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடாண்டா. அந்த பொண்ணு அம்மா அம்மானு பயந்துகிட்டே இருந்ததான். கல்யாணம்
அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஊருக்குள்ள இல்ல பக்கத்துல ரீசெண்டா யாருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்குன்னு விசாரிச்சாரு யாருன்னு தெரிஞ்சிருமே. சரி, அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு. நம்ம ஆட்களை ஃபுல்லா இறக்கு. ஊர் முழுக்க நம்ம ஆட்களா இருக்கட்டும். அந்த பொண்ணு எந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த குடிசைக்குள்ள இருந்தாலும் சரி, தட்டி தூக்கிடுங்க. தூக்குறது பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணு தான் நம்ம தம்பியை காப்பாத்தினாங்கிற விஷயம் படுகளம் வெளியில தெரியக்கூடாது. நாம நம்ம கடமை செய்யணும். ஆனா அந்த புள்ள செஞ்சது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம சொத்த பாதி அந்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்துருங்க. ஊர் முழுக்க நம்ம ஆட்களை இறக்கு. அப்புறம் போட வந்தானே, அவன் நிலைமைய ஊரே பார்க்கணும். நம்ம குடும்பத்து மேல கை வச்சா என்ன ஆகும்னு ஊர்ல இருக்க ஒரு குழந்தை விடாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இனி வரக்க போற சந்ததி கூட நம்மளை பார்த்து பயப்படும். உச்சந்திர தலையில் தொங்க போட்டிருக்கு. என்னத்துக்கு கூட இருப்போம். அதெல்லாம் பத்தாது. வேட்டையாட விடு. நாய்கள் அவுத்து விடு. நாய்கள் கொதறி எடுக்கட்டும். எங்க போன? கழுத்துல என்ன காயம்? மரியாதை எனக்கு வழி விடு, நான் வீட்டுக்கு போகணும். இதுக்கு எங்க அம்மா என்ன பண்ண போறவளோ தெரியல. நான் வீட்டுக்கு போகணும், வழி விடு. சரி, எங்க ஓடுனீங்க? அதுக்கப்புறம் காயத்தோட வந்து நிக்க என்ன ஆச்சுது? அந்த ரவுடி பிள்ளைட்டு ரொம்ப எடுத்துட்டே என்ன? நீ நினைக்கிற மாதிரி உனக்கு லேசுப்பட்டவங்க கிடையாது. பேச்சுவார்த்தெல்லாம் அவன்கிட்ட கிடையாது. போட்டுட்டு தான் பேசவே செய்வானுங்க. அந்த வீட்டுல ஒரு கொடுல இருக்கான். அவனை லேசில பார்க்க முடியாது. பார்த்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. நீ எதுக்கு அவன்கிட்ட தான் போய் பேசுன? நான் யார்கிட்ட பேசல. நான் வீட்டுக்கு போறேன், வழி விடு. காயம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. வா, ஆஸ்பத்திரி போலாம். இங்க பாருங்க, நானே ஆஸ்பத்திரி தப்பிச்சு வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போகணும். போலனா எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. ஐயோ, அந்த மாப்பிட்டாளத்தை வேற சந்தேகப்பட்டிருப்பாங்க. நானே என்ன பண்ண யாரு பண்ணல பயத்துல போய்கிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணல, என் காதுல தான் நீ ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. ஒருவேளை உன்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுல உனக்கு டார்ச்சர் பண்ணாலும் இல்ல உன்னை துன்புறுத்தினாலும் என் கூட வந்துருதியா? நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன். காண கிடைக்காத பொக்கிஷம். நான் பத்திரமா பாத்துக்கிடுவேன். உன்னை இப்ப வான்னு கூப்பிடல. உனக்கு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு சொல்லு, நான் ஓடி வந்து நிப்பேன். உன் கூட நான் இருப்பேன். இங்க பாரு, எந்த சூழ்நிலையும் என்னை தேடி வா. உனக்காக நான் இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாம போ. நான் உங்ககிட்ட முறையே காதல சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், பயந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நீ சின்ன பொண்ணு தானே, வேற சொல்லிக்கலாம்னு நினைச்சிட்டேன். உண்மையில இவன் நல்ல குணம். சரி, நான் கிளம்புறேன். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. சரி. நீ எவ்வளவு சேட்டை பண்ணுவ, எவ்வளவு துருத்துருன்னு வருவ. இப்பெல்லாம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க போறல, அதான். ஏன் பிடிக்கிறேன்னா உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு? எங்க ஊர்ல அப்பெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. கல்யாணம்னா கல்யாணம், அவ்வளவுதான். எங்க தலை எழுத்து மாறவ போதே. வீடு எப்படி இருக்கோ அப்படித்தானே போக முடியும். அது எப்படி பிடிக்காத ஒருத்த கூட உன்னால வாழ முடியும்? இங்க பாரு, கல்யாணம் ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை இல்ல. காலத்துக்கு நீ அவன் கூட இருக்கணும். அப்படி எப்படி பிடிக்காத ஒருத்த கூட நீ இருக்க முடியும்? அதான் சொல்லிட்டேனே, நாங்க வாங்கிட்டு வந்த வரோம். எங்க வீதி புடிச்சலாம் வாழ முடியாது. பிடிக்கட்டாலும் பிடிச்ச மாதிரி வாழணும். அதான் எங்க வீதி. சரி, நான் வீட்டுக்கு போறேன். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? என்னன்னு சொல்லு. ஒரு ஆட்டோ பிடிச்சு தரீங்களா? சரி, அந்த சைடு போனா ஆட்டோ பிடிக்கலாம். வா. சரி. அங்கேயே நில்லுங்கண்ணா, யாராவது பார்த்தா தப்பா போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆட்டோ தான் நிப்பாட்டி தரேன். போனா. சரி. நீ ஏதோ கோயிலுக்கு போறதா சொன்னாங்க, இந்த உலகம் நின்றுட்டு இருக்கா? அது வந்து இப்பெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் என்ன அசிங்க பிடிச்சான பழக்கம்? கோயிலுக்கு போனோமா வீட்டை பக்கம் வந்த மாதிரி இருக்கணும். இது என்ன ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கா? ஏன் இதுக்கு இப்பெல்லாம் பண்ணுவியா? இல்லையே, இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து 4 மணி நேரம் ஆகுது. 4 மணி நேரமா எங்க போயிருந்தேன்? இந்த இருக்க கோயிலு போயிட்டு வர்றதுக்கு மிஞ்சி போனா 3/4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்துல என்ன பண்ண? 4 மணி நேரத்துல என்ன பண்ணான்னு கேட்டேன். எதுவும் பண்ணல. அப்ப இதுக்கு 4 மணி நேரம் ஆச்சுது. நடந்து வந்தேன். நடந்து வந்தா 4 மணி நேரமா ஆகுது. இங்க பாரு, இதெல்லாம் பேட் ஹாபிட். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணாத. இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணா எனக்கு பிடிக்காது. சரி வா. அந்த புள்ள கத்தோட காயத்தை பார்க்கல. சரி, இவன் கூட இந்த பொண்ணு எப்படி வாழும்? சரி, வண்டி கொண்டு வந்திருக்கேன், வண்டியில இரு. இல்ல, நான் நடந்து போயிடுவேன். சொல்றல, வா வண்டியில இரு. அப்படிலாம் நடந்து போக கூடாது. நான் உன் புருஷன் தானே, வா வண்டியில இரு. இல்ல, நான் யார் வண்டியில வந்தது இல்ல. நான் வரல, நீங்க போங்க, நான் வரேன். சொல்றல, ரோட்ல இருந்து கத்த வைக்காத. வா. இங்க பாரு, கொஞ்சம் அழகா இருந்தாலே இந்த பசங்க விட மாட்டாங்க. நீ வேற பார்க்க கொஞ்சம் அழகா இருக்க. இப்பெல்லாம் தனியாலாம் சுத்திட்டு இருக்க கூடாது. கண்டவன் கண்ணெல்லாம் படும். புரியுதா? அசிங்கமா இல்லையா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்காத எதையும் பண்ணாத. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க ஒருத்த சுத்துறதெல்லாம் பிடிக்காது. பொண்ணுனா அடுக்கு உடக்கமா வீட்டுக்குள்ள இருக்கணும். சரி வா, இதான் உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் நம்ம தப்புலாம் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு சுத்தமா பிடிக்காது.
சே, இவன் கூட இந்த பொண்ணு எப்படி வாழும்? டே ஊமக்கட்டான், அந்த பொண்ணு எவ்வளவு அழகான பொண்ணு தெரியுமாடா? அவ பேசுவா பாரு ஒரு பேச்சு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ முக பாவனை, அவ பண்ற குறும்புத்தனம், அதெல்லாம் போத்தாண்ட லவ் பண்ணா. சே, யாருக்கு கிடைக்கணுமோ அவங்க கையில எல்லாம் கிடைக்காது. குரங்கு கையில கொண்டு கிடைச்சிருக்கு, குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி. சே, இவனுக்கு போய் இந்த பொண்ணு, இங்க எத்தனை பேர் இந்த பொண்ணை கட்டிக்க விரும்பினானுங்க. போயும் பொண்ணு கொடுத்துருக்கு இடத்த பாரு. சே, ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இந்த உள்ள ரவுடி போயிடுங்க. வேற ஒரு இதுவும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷனே இல்லாம வச்சிருக்கானுங்க. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த ஊர்ல இருந்துகிட்டு எதுவும் பண்ண முடியாது. டேய், இங்க ஒரு பொண்ணு தாவாணி போட்டுக்கிட்டு, ஆரஞ்சு கலர் தாவாணி, கழுத்துல காயத்தோட போனாலா? ஓஹோ, இவனுங்க லியோனாவை தான் கேட்கறானுங்க. இவனுங்க அவளை எதுக்கு தேடுறானுங்க? ஐயோ, டேய் உங்களுக்கு என்ன கேட்கும்? ஏலே, நீ நம்மளுக்காரன் தானே? ஆமா. என்ன எந்த ஒரு புள்ளன்னு தெரியல, கழுத்துல காயத்தோட வந்தாளா? பாத்தியா? அவ இங்கோடி போனதான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. பாத்தியால? எதுக்காக அவளை தேடுறானுங்கன்னு தெரியலையா? ஒருவேளை அவ வாய் இவன்கிட்ட கொடுத்துட்டாலோ? அது சரியான வாயாடி போய் உள்ள. இல்ல, நான் பாக்கல. யாமல திருட்டு மொழி மொழிக்கா? இல்ல, தெரியும்னா தெரியும் சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லாமல. எதுக்கு அந்த திருட்டு மொழி? இல்லங்க, சும்மா. இல்ல, எதுக்காக அந்த பொண்ணு தேடுறீங்க? இல்ல, அப்படி அவனுக்கு தெரியும் நினைக்கல. இல்ல, நீங்க பொண்ணுங்களை தேட மாட்டீங்களா? அதுக்காக கேட்டேன். இல்ல, பொண்ணுங்களெல்லாம் நீங்க கை வைக்க மாட்டீங்களா? அதான். இல்ல, கேட்டேன். இல்ல, தைரியம் போலுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு. இல்ல, பொண்ணு விஷயத்துல நீங்க சென்டிமெண்ட்ல, அதனால கேட்டேன். அது தேவைப்படுது. கழுத்துல காயத்தோட போனாலா? ஆரஞ்சு கலர் தாவாணி. இல்ல, நான் பாக்கல. நான் ரொம்ப நேரம் தான் நிக்க. அப்படி எந்த பொண்ணும் ஓடி போகல. இல்ல, எத்தனை ஆட்டோ நம்ம ஊருக்கு போயிருக்கோம். இதோட ஆட்டோ பர்சன் ஏதாவது போச்சா? ஓஹோ, அவளை சுத்தி வளைச்சு தேடுறானுங்க. போய் உள்ள சிக்கிரவா கொடுக்க. எதுக்கு தேடுறானுங்கன்னு தெரியலையே. இல்ல தம்பி, இவனுக்கு தெரியல. நீ எதுக்கும் அந்த கோயிலுக்கு கடைசியில் பாரு. கண்டிப்பா இதோட போயிருக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து 1/2 மணி நேரம் ஆகுது. டக்குனு போ. சரிங்கண்ணா. எதுக்கு தேடுறானுங்கன்னு தெரியல. ஆனா அந்த சைக்கோட்ட இருந்து அந்த பிள்ளைய காப்பாத்தணும்னா இவனுங்களால தான் முடியும். அவன் சரியான சைக்கோ இல்ல, சரியே ஆகாத சைக்கோ. அவங்கிட்ட அந்த லியோன புள்ள போச்சுன்னா வாழ்க்கை நாசம். அவன் எவ்வளவு அழகா லீத்தாதான்னு கதை விட்டு அலைஞ்சா, கடைசியில் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? அவளை இந்த ரவுடி கிட்ட தான் கொத்து விடணும். கோயிலுக்கு போற மாதிரி கையில ஏதாவது வச்சிருந்தாளா? நீ பாத்தியா? நீ பாத்தியா கேட்ட? இல்ல, சொல்லுங்களேன், எதுக்காக? இதை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். எங்க சொத்த பாதி எழுதி வச்சாலும் வைக்குமே தவிர ஆனா காரணத்தை கேட்காத. ஆகா, அப்ப நல்ல விஷயம் தான். ஆமா, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியும். தெரியுமா? அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. விருப்பம் இல்லாத கல்யாணமா? முடிச்சிருவான். ஆகா, எங்க போட்டு விடணும் அங்க போட்டு விட்டுட்டேன். இனி அவ கல்யாணம் நடக்காது. சரி, அவ அட்ரஸ் கொடு. நம்ம ஊர் தான். தெரியாது? நம்ம ஊரா? ஆமா, அந்த பூச்செடி தெரு சொல்லுவாங்களே, அந்த தெருவை நீட்டா வச்சிருப்பாங்களே, அந்த தெரு தான். அங்க யாரு? லீதாதா. லீதாதாவா? லீதாதாவா? எங்க மண்ணுல? ஆமா, உங்க மண்ணுல தான், உங்க ஊர்ல தான், உங்க கோட்டையில தான். இவனால அவதான தாதாவா இருந்தா. உங்களுக்கு தெரியாது? தாதாவா இருந்துச்சா? ஆஹா, கோத்து விட்டுற வேண்டியதான். ஆமா, அப்போ நீங்க இப்படித்தான் ரவுடியா இருந்தீங்கன்னு தெரியல. இல்ல, அவ கொடி தானே பிறந்துச்சு. என்ன, இப்ப அவ கொடியை இறக்கிட்டாங்க, அவ்வளவுதான். கல்யாணம்ங்கிற ஒரு கொடியை ஏத்தி லீதாதாங்கிற அவ தாதா பதவியை பறிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் கொடு. கல்யாணமா? எங்க வீட்டு வம்சத்தையே காப்பாத்திருக்கா. எங்க அவ இஷ்டப்படிதான் வாழ்வா. சீக்கிரம் கூட வா, கூட வா. இப்ப போனா சரியா இருக்கும். வாங்க 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 வாங்க, நானே வீட்டை காட்டுறேன். நீ யாருடா இவ்வளவு அக்கறையா இருக்க? ஒரே ஊர்ல அந்த பாசம், வேற ஒண்ணு இல்லையா? உங்க ஊர்ல காதல் பண்ண விட்டுருவீங்க பாரு. காதலுக்கே தடை போட்டுட்டீங்கடா. ஒரு பய காதலிக்க முடியல. காதலிச்சாலும் காதல் சொல்லாம அவளை வேற ஒருத்திக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு தாடி வச்சுட்டாடி தானுங்க. அத நீங்க ஊருக்கே காதலிக்க கூடாதுன்னு தடை போட்டிருக்கீங்களே. இவனுங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ண மாட்டானுங்க. ஊர்ல இருக்க யாரும் காதலிக்க கூடாது. இவனுக்கு பயந்து இந்த ஊர்ல பொம்பளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிருது. இருக்கலாம் சேர்த்து நீங்க வட்டி மூலமா அனுப்பிங்கடா. வீட்டை காட்டு. இவனுக்கு எல்லாம் வயசு என்ன இருக்கும்? ரொம்ப நாளாவே ரவுடியாவே இருக்கானுங்க. கல்யாணமும் பண்ண மாட்டேங்கானுங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேங்கானுங்க. ஆனா யாரு காதல விழுதாங்களோ இல்லையோ, இவனுக்கு காதல விழணும். அப்பதான் இந்த ஊர் சாபம்லாம் இவனுக்கு தலையில வந்து விழும். காதலிச்சவ கிடைக்கவே கூடாது இவனுக்கு. இவனுக்கு காதலிக்கணும், அந்த புள்ளையில உள்ள காதலிக்கவே கூடாது. அப்போ தெரியும்டா காதலோட அருமை. நீ வாய்ப்புல சாப்பிட்டதெல்லாம் போதும், எங்களுக்கெல்லாம் காதல் வராது. வா, கண்டுபிடிச்சானுங்க. நீ நினைக்க வேண்டாம்டா. நீ அடுத்து என்ன நினைக்கிறீங்கிறதே நாங்க தான் தீர்மானம் பண்ணுவோம். ஐயோ, அப்பெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு பேர் என்ன பேர் சொன்னா? லீதாதா. ஒழுங்கா பேர் சொல்லுடா. அவளை எல்லாரும் லியோனான்னு கூப்பிடுவாங்க. உண்மையான பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. லியோனா? அது அவ வச்ச பேரா இல்ல உண்மையில அவ பேரான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் லியோனா லியோனான்னு கூப்பிடுவாங்க. ஓ,
இவ்வளோ டீட்டெயில தெரிஞ்சு வச்சிருக்க அத்தியில போட்டுருவானுங்களோ? உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தினது தெரியணுமா? வீட்டுக்கு கூட்டு போகணுமா வேண்டாமா? வா வா. எதுக்காக அந்த பொண்ணை தேடுறீங்க? இல்ல நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொத்துல பாதி கொடுக்கறதுக்கு தான். அப்படின்னா இவனுக்கு உசுரா காப்பாத்திருக்கா? எவன் உசுரா காப்பாத்தினான்னு தெரியலையே. டேய் நான் கார் எடுத்து வரேன், இவனை ஏத்திட்டு வா. சரி. இல்ல இப்பதான் அந்த பொண்ணு இங்கோடி போனா, நம்ம நடந்து போயிடலாம் வாங்க. கார்ல போனா நான் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். நான் உங்க கூட நடந்து வரேன், நீங்க முன்னாடி போங்க. சரி. அந்த காரை பாட்டி போடு. நமக்கு இதெல்லாம் பிடிக்காத. எப்பேற்பட்டவனை காப்பாத்திருக்கான்னு தெரியல. அவ என்ன ஆர்டர் போட்டாலும் நம்ம செய்யணும். சரி. ஓ, அவ கல்யாணம் நடக்க கூடாது. சிரிக்கிறது இவனா? என் தம்பி சிரிக்காண்டா. அதானே. எப்படிக்கா? என் தம்பி சிரிக்காண்டா. மாமா சிரிக்கிறாரு. மாமா சிரிக்கிறாருன்னா மாமா சிரிக்கிறாரு. மாமா சிரிக்கிறாரு. எதுக்காக இப்படி சிரிக்கா? ஊருக்கு இன்னைக்கு விருந்து வைங்கடா. என் தம்பி சிரிக்கிறான்டா. அவன் சிரிப்புக்கு காரணம், இவன் சிரிப்புக்கு காரணம். டேய் டேய், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சீக்கிரம் இவனை அப்புறப்படுத்தி தூரப்படு. ஓகே கிங். எவனுக்கு உதவா நிக்கிறது? இந்த மாதிரி வந்தானா போட்டுணும். தலையே இருக்க கூடாது. இவன் ஆபீஸ் முன்னாடி தூக்கி வீசு. அப்பதான் மொத்தவனுக்கு பயம் வரும். ஓகே கிங்ஸ்லி. சீக்கிரம் அப்புறப்படுத்து. அவன் ஆபீஸ் முன்னாடி தூக்கி வீசு. பயப்படாத. என்ன போடுறதுக்கு இன்னொத்த பிறந்தில்ல, போறக்க கூட முடியாது. ஏய்! ஓ! டேய் தம்பி, டேய் அண்ணே. மன்னிச்சிரு. சீக்கிரம் காருக்கு மேல தூக்கி போடு. அண்ணனும் தம்பி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம். அதான் அவனை போட்டுட்டியே, இந்த பொண்ணு எதுக்கு போட்ட? காரணம் பிறகு சொல்றேன். சீக்கிரம் காரை தூக்கி போடு. அண்ணன் கிட்ட வந்துட்டான். சீக்கிரம் தூக்கி போட்டு நீ ஓடிடு. நான் எதுக்கு ஓடணும்? சொன்னா கேளு. இந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்தின மாதிரி தெரியணும். சீக்கிரம். என்னமோ பண்ற. சரி. முழுக்க முழுக்க இந்த பொண்ணால தான் நான் காப்பாற்றப்பட்டேன். அப்படிதான் இருக்கணும். சீக்கிரம் இந்த பொண்ணை தூக்கி காலை தூக்கி போடு.
வெறும் மயக்கம் தான் போட்டு விழுந்திருக்கா. சீக்கிரம் சரி சரி சரி. நீ சீக்கிரம் போ. என் அண்ணன் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு கழுத்துல வெட்டு காயம் துரு பிடிச்ச அறுவாளால வெட்டி இருக்கு அப்படிங்கறத நீ சொல்லணும். ஆனா அப்படி எதுவுமே அங்க இல்லையே. ஏன் சும்மா உனக்கு செட்டப் பண்ண தெரியாது? வெட்டு காயம் பலமா இருக்கிற மாதிரி ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டுரு. ஒருவேளை உங்க அண்ணன் மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இங்க இருந்து போயிருக்கணும். அவளை இங்க இருந்து போக வேண்டியது உன் பொறுப்பு. காயம் பலமா பட்டிருக்கு. அப்படியே அண்ணன் தம்பிகளை நம்ப வைக்கிறேன். இல்லைன்னா நீ உயிரோட இருக்க முடியாது. புரியுதுல்ல? அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன். இல்ல நான் சொல்லிடுறேன். எனக்காக உசுரை கொடுத்தா வெட்டு காய் ஏற்பட்டிருக்கு அப்படித்தான் சொல்லணும். ஆ, சொல்லணும். ம். ஏய் தங்கமயிலு, உன் மாமி சிரிக்காண்டி. ஆமாமா, மாமா சிரிக்காரு. என் தம்பி சிரிக்கா, என் தம்பி சிரிக்கா. டேய் 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 இங்க வா, டேய் 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 இங்க வாய. போடா. டேய் நான் யாரு தெரியுமாடா? டேய் டேய் நீலாம் ஒண்ணுமே இல்லடா. டேய் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா? இங்க வாயா. அம்மாவா? டேய் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. சித்து உடம்பால இருக்கு. நான் அத சொல்லல. நான் அததான் நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் உடம்பு வச்சா நல்லா இருக்கும். டேய் நான் யார் தெரியுமாடா? யாரு? லீ லீ தாதா. அப்படியா? நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படிங்க வந்த? எப்படி வந்த? இது பாருங்கல்லாச்சே. எப்படி வந்த? அதான் லீ தாதாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? திரும்பவும் சொல்றேன், நீ அந்த அளவுக்கு பெரிய ஆளா இல்ல. சித்து உடம்பா இருக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். டேய் டேய் நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அதை அளந்து பார்த்தேன். நல்லாவே அளந்து பார்த்துட்டேன். நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அதான் முழுசா பார்த்துட்டேன். கண்ணு நாண்டி போடுவேன். அதை பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கதான வந்திருக்கேன். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கேன். இனி தெரிஞ்சுக்குவேன். இரும்புடி போறங்கல்லி வந்துட்ட. ஓய், நீ லீதா தானே? நான் யாரடி? என்கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. எஸ். ஆமாமா, நான் பார்த்தேன்ல. அப்போ என்ன ஆயுதம்? மிகப்பெரிய ஆயுதம். பயமா இருக்க. நடிக்காத. நான் யாரு தெரியுமா? யாரா இருந்தாலும் எனக்கு பயமே இல்ல. பயமா இல்லையா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. சரி, போக போக தெரிஞ்சுக்கோ. மாமா மாமா என்ன? அம்மா உங்களை பார்க்கணும் நாங்க. மாமா மாமா நான் வந்து டேய் தம்பி, எனக்கு சின்ன வேலை இருக்கு. டிரைவர் டேவிட், கார் ரெடியா இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க போயிருக்கணும். என் தம்பி எனக்கு சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. சாரிக்கா, எனக்கு இப்ப நேரம் இல்ல. டேய், வண்டி அடி, நேரம் ஆகுது.